அதாவது நம்ம சினிமாவை எவ்வளோ தேடி போவோமா, அது கிடைக்கவே கிடைக்காதான். அது கிடைச்சிட்டா அது நம்மளை விடாதான். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ரியல் லைஃப்லேயும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயும் அது லேட், நீங்கள் வந்து சினிமா பேஷன்னால லேட்டாக தான் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வந்து ரியலாக ஒரு கேரக்டர் நீங்கள் நடிக்கவே தேவையில்லை, அது நீங்கள் இயல்பாக பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். நான் என் வீட்டு கதவை திறக்கும் போது சோகமாக பேசுங்க, உள்ளே வந்து என் முஞ்சாதி திறக்குன்றத நல்லா ஹாப்பியாக இங்கேருந்து ஏன்னா இந்த பெண்ணிக்கு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். நகை வந்து மயங்களுக்கு சொல்கிறது இதுதான் சொல்லும், பணம் இல்லாத நேரத்தில் அது பணம் இது பண்ணோம் அப்படி இப்படின்றப்ப சரி இது சரியான கேரக்டரா அப்படின்னு தோணுச்சு. மேக்ஸிமம் என் கேரக்டர் வந்து ஆக்சுவலி அவர் காளிவங்கர் பண்ண வேண்டியது தான். அவர் தான் ஃபிக்ஸடு. அவர் வந்து வேறு படங்கள் அவரும் எவ்வளோ அங்கேருந்து தேதி வாங்க பார்த்தாரு, அது முடியலை. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். நான் அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் எஸ்கே அவர்கள் வந்து உங்கள் வாய்ஸ் மிமிக்ரி பண்ணாமல் வெளியே அட அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அவர் எல்லா இடத்துலையும் வெளியே வந்துட்டாரு. அவர் ஏதோ ஒரு மாதிரி உங்க மேலே ஒரு பாசம் ஒன்று வச்சிருக்காரு போல. ஏதோ ஒரு இல்லை என்ன ஸ்டேஜாக இருந்தாலும் வந்து ஏதோ உங்களை பற்றி ஒன்று பேசுகிறாரு. சார் அது என்னென்ன அப்படின்னா, ஷூட்டிங்கில் பெரிய ஒரு ஆக்சிடென்ட், அதாவது காரு சேசிங்கில் போய் இவன் மேலே விழுந்து ஆளே நல குழஞ்சு போயிட்டாங்க. நல குழஞ்சு போனோடனே சாரோட படம் தான். நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவேன். அவ்வளோ தூக்கிட்டு போங்க, எவ்வளோ செலவானாலும் இவனை எப்படியா காப்பாற்றிடுவேன், எவ்வளோ செலவானாலும் மட்டும் பெரிய தொகை செலவாகி. அதனால் செய்யோன்லேயே ஒரு இருக்காரு. என்ன எப்படி போயிட்டு இருக்கு செய்யோன், அதை பற்றி சொல்லுங்கள். செய்யோன்னு நான் கேட்டிருக்கேன்.